சார், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிஸ்னஸ்மேன் வேற, செலிபிரிட்டி வேற. பிஸ்னஸ்மேன்ட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனால் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்தால் தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். நாம் அவங்களை கூப்பிட்டு ஊருக்குள்ள போஸ்டர் ஒட்டி இதெல்லாம் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னு மக்களுக்கு தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லை சார், நம்ம கிளைண்ட்ஸு எல்லா லெவலையும் இருக்காங்க. ஸோ ரீச் ஆகணும்னா நிச்சயமா ப்ரமோஷன் தேவை. அப்போ சோசியல் மீடியால இன்டர்நெட்ல பப்ளிசிட்டி பண்ணி போட்டு தாக்கிற வேண்டியதானே? அதுல போட்டு தாக்குறதுக்கு கண்டென்ட் வேணும்ல, அதுக்கு தான் இது எல்லாமே. ஓஹோ. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம், அவங்களே ப்ரமோட்டும் பண்ண சொல்லுவோம். ஸோ நான் என் சைட்லேருந்து பார்க்குறேன் சார். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் கதிர், நம்ம கிளப்புக்கு லைசன்ஸும் பெர்மிட்டும் எடுத்தாச்சு. இது எடுத்தாச்சா? அதே இப்பதான் அவர்கிட்ட சொல்றிய? அவர் கையெழுத்து போடாம எப்படி லைசன்ஸ் எடுப்பிய? அண்ணி, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்போ நேரா வந்து கையெழுத்து போடணும்னு அவசியமே இல்லை. டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெடி பண்ணிட்டோம். பிரமாதம் தம்பி, அசத்துறீல, உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே டப்பு டப்பு அடிக்கிறீல. சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். சார், நான் இன்னைக்கு பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை சார், பேங்கே என்ன தேடி வரும். இப்போ எனக்கு ஒரு 50 கோடி வேணும்னா ஒரு கால் போட்டா போதும், என்னை தேடி வந்து அவங்களே கொடுத்துட்டு போவாங்க. தேடி தேடி போய் லைன்ல நின்று செக்கப் போட்டு டெபாசிட் பண்ணி வித்ட்ராவல் பண்ணி இதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது சார். சார், நீங்க பணக்காரங்களா இருக்கீங்க, ஆனா பணக்காரங்களா வாழல. சரியா சொன்னீங்க தம்பி. எனக்கெல்லாம் காசை சம்பாதிக்க தெரிஞ்சு, ஆனால் எப்படி வாழணும்னு தெரியலப்பா. சார், கவலைப்படாதீங்க சார், இனிமே அப்படி இருக்க வேணாம். எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கைய லக்ஸூரியஸா வாழலாம். அதெல்லாம் வாழலாம். ஆனா இப்போ இந்த பிசினஸை பத்தி பேசுவோமா? இதுக்கு ரெடி பண்ணிருப்பீங்களே, அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் பார்க்கணும். லைசன்ஸ் எடுத்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க. லோன் கீன் ஏதாவது எடுத்துனா அதோட அக்ரிமெண்ட்டை காட்டுங்க. பில்டிங் பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் காட்டுங்க. லீஸ் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தா காட்டுங்க. எல்லா ஃபைல்ஸ் இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்டதை நான் பார்த்தே ஆகணும். நீ பார்த்து இப்போ என்னடி பண்ண போற? ஏன் பேர் தானே செய்ய போறியா? நான் பார்க்கணும். பேர் ஒண்ணுதான் வேணா இருக்கலாம், ஆனா ஓனர் நான் தானே. கதிர் ப்ளீஸ். அவங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அண்ட் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்ககிட்ட தரேன், நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு பொறுமையாக கொடுங்க. சரி சார், நான் வரேன் சார். நான் உங்களை அப்புறமா கூப்பிட்றேன் சார். வாங்க. மாமா வரும்போது தெளிவா வந்தாரு, இப்ப ஏதோ ரொம்ப குழப்பமா பேசுறாரு. நம்ம வீட்டு ராசி இப்படியோ? கொஞ்சம் பொத்திட்டு இரு. ஆல் தி பெஸ்ட் மாமா. கயிறு அவ்வளோதான், இங்கேதான். மாமா, நீங்கள் ஆரம்பிக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் என்ன டிரைவராக போட்டுக்கேன், முள்ளைய கண்டக்டராக போட்டுக்க. கலெக்ஷனை கொண்டு வந்து காலடியில் போட்டுறேன்யா. பஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக உன்னை டாப்பு கொண்டு வந்து நிறுத்துறேன். போதுண்டா சாமி, கருவாட்டு கடையே பெருசா பண்ணிட்டீங்க, திரும்பவுமா? மனுஷன்னா நம்பிக்கை வேணும்யா. தேவையில்லை, நான் உஷாராயிட்டேன்டா. இனி எப்படி நடத்த போறேன் பாரு என் பிசினஸ். ஆனா உன்னை மட்டும் சேர்க்க மாட்டேன்டா. சேர்க்க மாட்டியா? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு மறந்துடாதே. போய பேசிட்டு கூப்பிடுறேன் வை. என்னாச்சு? சக்தியை பிடிச்சிட்டாங்களா?
Where is he now?